சேனை ஒன்று தேவை, பெரும் சேனை ஒன்று தேவை அப்படின்னு சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தில் ஒரு டைலாக் பேசியிருப்பாப்புல. அந்த மாதிரி ஒரு பெரிய சேனை இப்போ களத்தில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கு. அந்த டைலாகை பேசின சிவகார்த்திகேயன் தான் எங்கன்னு தெரில, தேடிக்கிட்டு இருக்கேன். யாராவது கண்ணில் போட்டுச்சுனாக்கா இந்த மாதிரி எல்லாரும் ஊரில் பேசிக்கிட்டு இருக்காங்க, இப்படி பேசி கைத்தட்டல் வாங்கி நல்லா கோடியில் சம்பாரிச்சிட்டு பேரு புகழெல்லாம் வாங்கிட்டு அப்படியாப்பட்ட ஒரு பெருஞ்சேனை உங்கள் படத்தில் வர்றத மாதிரி களத்தில் இறங்கி நீ டெல்லியில் போராடிக்கிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பெருஞ்சேனை இறங்கி போராடிக்கிட்டு இருக்கு. இப்போ குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் எங்கே கொண்டு போய் வாயை வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத தமிழ்நாடே உங்களோட கேள்வி கேட்டுட்டு இருக்கு தலைவா. அதனால் தயவு செஞ்சு வாயில் உள்ளதை எடுத்து வெளில வச்சுட்டு அல்லது வாயில் உள்ளதை வெளியில் துப்பிட்டு அவங்க கேட்குற கேள்வி கொஞ்சம் பதிலை சொல்லிவிடுங்க. ஏன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதனே வாயை திறந்துட்டாப்புல, அப்புறம் நம்ம ஹிப்பா பாதி அவரும் வாயை திறந்துருக்காப்புல, அப்புறம் இதே மாதிரி பல நடிகர்கள் இப்போ வாயை திறந்துட்டாங்க. திறக்காத நடிகர்கள் முதற்கொண்டு பல பேரும் இது குறித்து தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் படத்தில் சேனை ஒன்று வேண்டும், பெருஞ்சேனை ஒன்று வேண்டும் அப்படின்னு சொல்லி பல கோடிகளை சம்பாரித்து மக்களுடைய ஆதரவை பெற்ற சிவகார்த்திகேயன் மட்டும் காரணம்னு கேட்குறாங்க அப்படிங்கிறது தயவு செஞ்சு அவரோட காதில் போட்டுருங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னாக்கா இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஊர் உலகம் முழுக்க இந்தியா முழுக்க ஜனநாயகம் தொலைந்து போச்சு அப்படின்னு அந்த தொலைஞ்சு போன ஜனநாயகத்துக்காக பெரும் போராட்டத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் அடிபட்டு மிதிப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அவங்க இரத்த காயத்தோட போராடிட்டு இருக்கும் பொழுது இந்த பக்கம் படு கோலாகலமாக ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் தற்கூரிகள் முழுக்க வழக்கம் போல பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு அணில் குஞ்சுகளாக எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர் சொல்றது மாதிரி அணில் குஞ்சுகள் தங்களுடைய வேலையை காமிச்சிருக்கு. அதில் தேட்டருக்குள்ளே பார்த்தோம்னாக்கா வெளியிலேருந்து மக்களுடைய பிரச்சனையை பாதுகாக்க வேண்டிய அனைத்து அமைச்சர்களும் எங்கடா காணுமேன்னு சொல்லி சல்லடையை போட்டு தேடினோம்னாக்கா வலை வீசி தேடினோம்னாக்கா அமைச்சர்கள் முழுக்க காணும். இதுதான் ஒரு படத்தில் நம்ம அண்ணன் கவுண்டர் பண்ணி சொல்லுவார், டேய் தம்பி என்ன தேடுற அண்ணே, நான் இதை தேடுறேன்னே, அது வலை வீசி தேடினாலும் உனக்கு கிடைக்காதுடா அப்படின்னு பார்ப்பல. இல்லை அந்த மாதிரி அமைச்சர்கள் வலை வீசி தேடினாலும் கிடைக்கல. எங்கன்னு பார்த்தோம்னாக்கா பூரா அமைச்சர்களும் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு உள்ள கண்ணை கசக்கி கொண்டு உட்கார்ந்துருக்கிறார்கள். ஏன் இவங்க கண்ணை கசக்கிறாங்க, அந்த கண்ணை கசக்கணும் நபர்கள் யார் இருக்கு, என்ன காரணம் இருக்குது, இவங்க எதுக்காக கண்ணை கசக்கணும் போன்ற பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நேற்று வீடியோவோட நம்ம சொல்லியிருந்தோம், அண்ணன் சூர்யா அவர்கள் ஏன் இது வரைக்கும் வாயை திறக்கல, அவர் கல்வி சார்ந்து இயங்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நம்முடைய கோரிக்கை யாருக்கு கேட்டுச்சே இல்லையோ அடிச்சாம்பர் அப்பாயின்ட்மெண்ட் ஆடுற எங்கள் அண்ணன் சூர்யா இன்னைக்கு பதில சொல்லியிருக்காப்புல, தன்னுடைய பிறந்த நாளை ரசிகர்கள் யாரும் கொண்டாட வேண்டாம், ஏன்னா இந்த நீட்டுக்கு எதிராக மாணவர்களுடைய போராட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதனால இந்த பக்கம் கொண்டாட்டம் என்பது தவறான மனநிலை, கொண்டாட்டத்தை தவறுங்கள் அப்படின்னு நீட்டுக்கு ஆதரவையும் தெரிவித்து நீட்டுக்கு எதிரான போராட்டத்துக்கான ஆதரவையும் தெரிவிச்சிருக்கிறாப்புல. அதே நேரத்தில் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாப்புல. தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் என்று சொன்னது இரண்டு மாபெரும் தலைவர்கள், ஒன்று எங்கள் அண்ணன் சூர்யா அவர்கள், மற்றொன்று எங்கள் ஐயா வைகோ அவர்கள். இவர் சொன்னது நீட்டுக்கு போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து பிறந்தநாளை கொண்டாட வேண்டாம்னு சொன்னாப்புல. அவர் என்னன்னாக்கா எல்லாரும் கொண்டாடுங்க அப்படிங்கிறத மறைமுகமாக யார் யாரோட பிறந்தநாளை கொண்டாடாதீங்க, யாரும் இல்லாத தனியான ஒரு பகுதிக்கு நான் போகிறேன், எந்த ஒரு சத்தமும் இல்லாத அமைதியை நோக்கி நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காப்புல. ஐயா இருங்க, இன்னும் நீங்கள் எடுத்த ப்ராஜெக்டை முடிக்கல, அதுக்குள்ளே கிளம்புனா எப்படி, ப்ராஜெக்ட் எடுத்தீங்க முடிச்சு விட்டு போங்க. அதனால் அந்த ரெண்டு மாபெரும் தலைவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பார்த்தவங்க உள்ள தேட்டரில் உட்காந்து நம்ம பர்வேஸு, அப்புறம் கரூர் மாவட்ட செயலர் மதியழகன், அப்புறம் நம்ம இவர் விக்னேஷ், இன்னும் பல அமைச்சர்கள், அந்த சுற்றுலாத்துறையா இந்த துறையானு கூட வித்தியாசத்துறையாக பேசியிருந்தாப்புல அந்த அமைச்சர்கள் பூரா அமைச்சர்களும் தேட்டருக்குள்ளே உட்காந்து கண்ணை கசிட்டு உட்காந்துருக்காங்க. கேட்டோம்னாக்கா பாருங்கள், இது ஒப்பாரி கழகம், சிஎம் போய் ஒப்பாரி வைக்கிறாரு, டெபுட்டி சிஎம் போய் ஒப்பாரி வைக்கிறாரு, முன்னாள் டெபுட்டி சிஎம் போய் ஒப்பாரி வைக்கிறாரு, திமுக போய் ஒப்பாரி வைக்கிறது அப்படின்னு சொன்னவங்க பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஒப்பாரி வைக்கிறது இவங்க மட்டும்தான். அந்த பேரை ஆக்சுவலாக இவங்களை தான் நம்ம சுட்டிருக்கணும், தமிழக வெற்றி கழகம் இல்லை, தமிழக ஒப்பாரி கழகம். நீங்கள் இவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு எதுக்கு நீ கண்ணை கசிட்டு உட்காந்துன்னு கேட்குறேன். உங்கள் தலைவருடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு எதுக்குப்பா கண்ணை கசக்கிற? இப்போ என்ன சோத்தில் மண்ணு விழுந்துருச்சா, இல்லை தட்டில் யாரும் மண்ணு வச்சாங்களா? நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய தட்டில் தானே மண்ணை வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சதுக்கு நாங்கள் தான்டா டெய்லி அழுதுகிட்டு இருக்கோம், நாங்கள் தான் டெய்லி ஒப்பாரி வச்சுட்டு இருக்கோம். ஏன் ஒப்பாரி வைக்கிறோம்? நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒப்பாரி வைக்காமல் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? பார்த்தீங்கன்னாக்க டெய்லி ஒப்பாரி வைக்கிறது இவங்களாக தான் இருக்கும். அதுவும் இவங்க தலைவர் இருக்காரு பாருங்க, எங்கே கூட்டத்துக்கு போனாலும் ஒரு பஸ்ஸுக்கு மேலே மேடை போட்டு மேடைக்கு மேலே ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிட்டு பழைய தூக்கி ஏன் மேலே போடுறீங்க, பழைய தூக்கி ஏன் மேலே போடுறீங்க அப்படின்னு வைக்கிற ஒப்பாரி முழுக்க இவங்கலாம். அதனால் இன்றைக்கி அதேமாதிரி ஜனநாயகம் படத்தை ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினாக்கா, ஏப்பா பர்வேஸ், இந்த அமோனியா தாக்குதலில் எத்தனை கிட்டத்தட்ட 20 அல்லது 20க்கு மேற்பட்டு இறந்தாருன்னு நம்ம கணக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கடைசியாக 17, 18 வந்துச்சு எனக்கு இறந்தவர்கள். அங்கே உள்ள தொழிலாளர்கள் இறந்து போனாங்களே, இந்த அமோனியா தாக்கத்தில் இறந்து போன தொழிலாளர்களுக்கு எனக்கா அந்த தொழிலாளர்கள் நலன் சார்ந்தான் அந்த துறை தான் உன்னுடைய துறை, அந்த துறை தானே அமைச்சராக இருக்கு.
அந்த துறையில் ஒரு பெரிய விபத்து நடக்குது. கிட்டத்தட்ட இப்போ 20 பேர் வந்து அதில் செத்து போகிறாங்க சென்னையில் மட்டுமே அமோனியா தாக்குதலில். அப்போ அதை குறித்து எங்கேயாவது நீ போய் பார்த்து நேரடியாக பார்த்து ஆய்வுகள் செஞ்சு, எங்கே பார்த்தாலும் ஆய்வுகள் போகிற நீ அங்கே போய் ஆய்வுகள் செஞ்சு இறந்து போனவன் உடலை பார்த்து இப்படி கண்ணீர் விட்டு கதறி எழுத ரீல்ஸ் அங்கே வந்து நீ பார்த்தீங்களா? அல்லது இவங்க ஆட்சி பொறுப்பேற்ற சில நாட்கள்லேயே மகேந்திரா தொழிற்சாலை பெரிய தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அந்த மகேந்திரா தொழிற்சாலையை பார்க்க போகிறேன்னு ஈசிஆர் சரவணர்காவில் பாருங்க, அவர் ரீல்ஸ்லாம் போட்டு போகிறாப்புல, ராவண மவன்டா வரண்டான்னு சொல்லிட்டு. ஏப்பா அங்கே மகேந்திரா தொழிற்சாலை தீ விட்டு கொழுந்து பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இவர் ராவண மவன்டா வரண்டா இவன்டா அவன்டான்னு இவர் பாட்டு போட்டு ரீல்ஸை போட்டு போயிட்டு இருக்காலும் ஈசிஆர் சரவணன். அந்த மகேந்திரா தொழிற்சாலை அங்கே தீப்பிடிச்சு எரியும் பொழுது இதே மாதிரி ஏதாவது கண்ணீர் விட்டு ஐயோ இத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்களே அப்படின்னு பர்வேஸ் ஏதாவது வீடியோ போட்டு நீங்கள் பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த விருதுநகரில் சில தீப்பெட்டி தொழிற்சாலை, அப்புறம் வெடி தொழிற்சாலைகள், பட்டாசு தொழிற்சாலை, அதெல்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு, 2-3 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே ஏற்பட்ட அந்த பாதிப்புக்காக அங்கே உள்ள தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்களே அப்படின்னு பர்வேஸ் என்னைக்காவது மூக்க செஞ்சுக்கிட்டு இதே மாதிரி கண்ணை கசக்கிக்கிட்டு வீடியோ போட்டதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? சரி, இதெல்லாம் விடுவோம். சூலூரில் ஒரு சிறுமி, கோயம்புத்தூர் பக்கத்தில், அந்த சிறுமி சாகும் பொழுது அது கூட்டுப்பாலியல் வல்லுறவு செஞ்சு அந்த குழந்தைய கொலை பண்ணுறாங்க. இப்போ அந்த சம்பவம் தமிழ்நாட்டே பெருசாக உழுக்குச்சு. அந்த சம்பவத்துக்கு எங்கேயாவது போய் ஐயோ இப்படி ஒரு சிறுமி நம்மளுடைய தலைவருடைய ஆட்சியில், தளபதி ஆட்சியில் இப்படி ஒரு துயர சம்பவம், துக்க சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது பர்வேஸ் கண்ணீர் விட்டு கதறி எழுந்த காட்சிகள் வந்து நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கும்மிடிப்பூண்டியில் ஒரு சிறுமி, ஐயோ அந்த அந்த காட்சியினால் திரும்ப அதை யோசிக்க கூட முடியல. அந்த அந்த குழந்தைய கடைசியாக பார்த்து எடுத்த சம்பவத்தை அந்த இடத்துக்கு பக்கத்தில் அது நேராக நின்று பார்த்த ஒரு லேடி ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அது ஒரு டைம் நான் வீடியோவில் தெரியாமல் சொல்லிவிட்டேன். நான் அது சொன்னதை நினச்சி நான் இன்னை வரைக்கும் வருத்தப்பட்டிருக்கேன். எனக்கு அது சொல்லும் பொழுது விஷுவலாக நம்ம மண்டக்குள்ள ஏறிடுச்சு. அப்படி சொல்லவே முடியாத ஒரு காட்சி அது. அப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் ஒரு சிறுமிக்கு நடந்திருக்கு. அன்னைக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எத்தனை 7 சிறுமிகளோ 10 சிறுமிகளோ பாதிக்கப்பட்டாங்க. ஒரே நாளில் சிறுமிகள் மட்டுமே கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு ஆட்பட்டது. அதில் சிறுமிகள் இறந்தது முதற்கொண்டு. அதை நினச்சி என்னைக்காவது பர்வேஸ் அவர்கள் மூக்க சிந்தி கண்ணீர் விட்டு கதறி எழுதி வீடியோ போட்டு பார்த்துருக்கீங்களா? அதோட நம்ம விக்னேஷ் வேற, யார் நம்ம இவர் மன்னிக்கணும், கரூர் மாவட்ட செயலர், கரூர் தாவேக்கவனம் மாவட்ட செயலர் மதியழகன். ஏப்பா மதியழகா, நீ இருக்கிற ஏரியாவில் நீ பர்மிஷன் வாங்கி தானே அந்த கூட்டம் நடந்துச்சு கரூரில், 41 பேர் செத்து போனாங்களே. அன்னைக்கு எங்கேயாவது மதியழகன் இதே மாதிரி கண்ணீர் விட்டு கதறி அழுது ஐயோ 41 பேர் 41 உசுறு என் தளபதியை பார்க்க வந்து இப்படி செத்து போச்சு, தீரா கரையாகி போச்சு அப்படின்னு என்னைக்காவது இந்த மதியழகன் கண்ணீர் விட்டு கதறி எழுது ஏதாவது வீடியோ வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டெல்லியில் அந்த நீட்டுக்கு எதிரான போராட்டம் போயிட்டு இருக்கு. அதில் அந்த மாணவர்கள், இளைஞர்கள் அவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. போலீஸ் இல்லாத ரவுடிஸ், RSS ரவுடிகள், பொறுக்கி கும்பல், அந்த போலீஸ் மாதிரியே லத்தியெல்லாம் வச்சுட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட், அமித்ஷா டிபார்ட்மெண்ட் உள்ள இறக்கி விட்டுருக்கு. கண்மூடித்தனமான தாக்குதல் இளைஞர்கள், மாணவர்கள் மீது. அதில் பெல்லட் குண்டுன்னு சொல்லுவாங்க, அது பிளாஸ்டிக் குண்டு. அதாவது பொறியாக நம்ம சீமானண்ணன் சொல்லுவார்ல, அரிசி மாதிரி குண்டு இருக்கும்னு, அந்த மாதிரி தான் இருக்கும். அது அரிசி மாதிரி தான் இருக்கும். உடம்புல அப்படியே பொத்துரும், சிக்னு பொத்துரும். அதோட கண்ணில் பட்டுச்சுன்னா கண்ணு போயிடும். ஒரு மாணவர் கண்ணு போயிடுச்சு அந்த பெல்லட் குண்டு பட்டு. பல மாணவர்கள் பெல்லட் குண்டால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காஷ்மீரில் அவர்களே உரிமைகளுக்காக போராடும் பொழுது அந்த குழந்தைகள் மீது இதே அமித்ஷா டிபார்ட்மெண்ட்டு, போலீஸு, காவல்துறை, இராணுவம் இந்த பெல்லட் குண்டை தான் அந்த குழந்தைகள் மீது பயன்படுத்தியது. அந்த பெல்லட் குண்டை இன்றைக்கி இங்கே போராடுகிற மாணவர்கள் மீது, இளைஞர்கள் மீதும் அதே அமித்ஷா போலீஸு இன்றைக்கி டெல்லியில் அந்த பெல்லட் குண்டை வச்சு தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து எங்கேயாவது நம்ம மதியழகனாக இருக்கட்டும் அல்லது பர்வேஸாக இருக்கட்டும் அதை பார்த்து ஏதாவது கண்ணீர் விட்டு கதறி எழுந்தாங்களா? ஏன் சென்னை மாநகரத்தில், தமிழ்நாட்டில் உள்ள சென்னை தலைநகரத்தில் இங்கே போராடுற SFI மாணவர்கள் மீது அவ்வளவு கொடுமையான தாக்குதல் பண்ணுது இந்த போலீஸு, தாவேக்க தலைமையிலான போலீஸ், விஜய் தலைமையிலான போலீஸ். இதை பார்த்து என்னைக்காவது நம்ம பர்வேஸ் வந்து கண்ணீர் விட்டு கதறி எழுதின வீடியோ நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ எதுக்கு நீ கண்ணீர் விட்டு கதறி எழுதுகிறேன்னு நான் கேட்குறேன். எனக்கா 41 குழந்தைகள் கரூரில் சாகும் பொழுது அங்கே போய் அழுதது யாருனாக்கா அன்றைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தால் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் அழுதார். அப்போ அன்னைக்கு 41 பேர் செத்து கிடக்கிறத பார்த்து ஒருத்தனுக்கு அழுக வரலன்னாக்கா அவன் மனுஷனே கிடையாதுங்கிற நான். அவன் மனுஷனாக இருக்க லாய்க்கே இல்லாதவன். தயவு செஞ்சு அவன் செத்து போயிடலாம், தூக்கு மாட்டி செத்து போயிடலாங்கிறேன். அதை பார்த்து அந்த துக்கத்தை பார்த்து உனக்கு துயரம் கூட வரல, அழுக வரலனாலும் பரவாயில்ல, உனக்கு துயரமாவது வரணும். அல்லது அழுகிறவனை நீ கிண்டல் கேலி பண்ணாமல் இருக்கணும். அல்லது அந்த அழுகிறவனை நீ கிண்டல் கேலி பண்ணனாலே நீ மனிதநேயமே அற்றவன், நீ மனுஷனா வாழ லாய்க்கே இல்லைன்ற. இதை எவன்லாம் கிண்டல் பண்ணி வீடியோ போட்டானோ, இதை எவன் கிண்டல் பண்ணி படம் எடுத்தானோ, யார் நம்ம இந்த ஜீவா, இப்போ அவங்க அப்பாவோட செத்து போனார் சூப்பர் குட்டு, அவருடைய பையன் ஜீவா இருக்கு. அப்படி இதை கிண்டல் பண்ணி படம் எடுக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்களா சுயபரிசனம் செஞ்சுங்க. நீங்களா சைக்கோ தாயில தான் இருக்கணும். இப்போ அவர் அழுத என்ன பண்ணுறாங்க, நாடகமா ட்ராமா பண்ணுறாரு பாரு. ஏண்டா உண்மையிலேயே ட்ராமா பண்ணுறவனை பார்த்து நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க. செத்து போன அந்த குழந்தைகளை தான் குழந்தைகளாக நினச்சி ஒரு மனுஷன் அழுதுகிட்டு இருக்கானா, இது உனக்கு நாடகம் போடுறோம் உனக்கு ரியலாக இருக்கிறவன் ரீலாக இருக்கிறவரும் உனக்கு ரியல்.
எப்போ பர்வேஸ் திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ்னு இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பேணி காக்கிற ஒரு ஆவணப்படம் வரும்பொழுது இந்து முன்னணி திரட்டக்கூடாதுன்னு சொல்லி அதை உங்களுடைய தாவேக அரசு சிறை மேற்கொண்டு இங்கே திரட்டக்கூடாதுன்னு ஒரு தடையை விதிச்சாங்கல்ல, நீதிமன்ற தடையில் இந்த அரசு தடை விதிக்குது, போலீஸ் வச்சு தடை விதிக்குது தாவேக அரசு. இப்போ அதை பார்த்து உனக்கு எங்கேயுமே அழுகவில்லை. அதே மாதிரி இங்கே குர்பானிக்கு மாடு வெட்டக்கூடாதுன்னு இந்த குர்பானி அப்போ குர்பானிக்கு மாடு வெட்டக்கூடாதுன்னு இதே தாவேக அரசு போலீஸை வச்சு தடை பண்ணுச்சுல, அப்போ உனக்கு அழுகவில்லை. எனக்கா இல்லைங்க, அது நீதிமன்ற உத்தரவுங்க, அந்த நீதிமன்ற உத்தரவை இந்த தாவேக அரசு நடைமுறைப்படுத்தணும் இந்த போலீஸுடைய வேலை இல்லையா? அதனால இங்கே உள்ள முஸ்லீம்கள் குர்பானிக்கு மாடு வெட்ட முடியாமல் அவங்க அந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாட முடியாமல் போனதுக்கு நீதிமன்ற தீர்ப்பு தான் காரணம், தாவேக அரசு காரணம் இல்லைங்க. அப்படியா தம்பி? திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்றம் தான் தம்பி தீர்ப்பு கொடுத்துச்சு. அந்த நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி தமிழ்நாடு அரசு ஒத்த காலில் நின்றுச்சு. நீதிமன்றம் நிற்கிது, நீதிபதி நிற்கிறாப்புல, அவர் பிஜேபி நிற்கிது, இந்து முன்னணி நிற்கிது, ஆர்எஸ்எஸ் நிற்கிது, எல்லா கும்பலும் ஆப்போசிட்ல நிற்கிது. எதிர்த்தாப்புல நின்னது தமிழ்நாடுனுடைய திமுக அரசு மட்டும்தான் எதிர்த்தாப்புல நின்றுச்சு. வி வில் ஃபேஸ் த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிச்சு. அவ்வளோ பெரிய ஒரு வன்முறை சூழலை ஏற்படுத்துனாங்க. ஆனால் உள்ள விடலையே, அவங்க விளக்கேற்ற அனுமதிக்கலையே, அப்படியே அந்த கும்பலை விரட்டி விட்டுச்சு, சட்டத்தின்படி விரட்டி விட்டுச்சு. அப்போ தீர்ப்பு வந்துமே இங்கே உள்ள இஸ்லாமியர்களுடைய அமைதி வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆட்சியில் உள்ள அதிகாரத்தை பாதிக்கப்படுகிற இஸ்லாமியர்கள் பக்கம் நின்று அன்னைக்கு திமுக ஒடுக்கி தள்ளிச்சு. இப்போ எந்த அரசு பெற்றான அரசு? குர்பானிக்கு மாடு வெட்டக்கூடாதுன்னு சாதாரண ஒரு தீர்ப்பு உன்னால் நடைமுறைப்படுத்த முடியல. திருப்பரங்குன்றத்தில் இதே மாதிரி ஒரு தீர்ப்பு வரும்பொழுது நீ என்ன பண்ணுவேன்? இப்போ குர்பானிக்கு நீ வாயை முடிட்டு உட்காந்த, அப்போ திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு தீர்ப்பு வரும்பொழுது வாய், காது, மூக்கு எல்லா ஓட்டையும் நீ பொத்திட்டு உட்காருவேன். இந்த அரசு எப்படிங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான அரசாக இருக்க முடியும்? சிறுபான்மையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிற அரசு இந்த அரசு எப்படி இருக்கும்னு நான் கேட்குறேன். இப்போ இந்த குர்பானி மேட்ரு வரும்பொழுது பர்வேஸ் எங்கேயாவது கண்ணீர் விட்டு கதறி அழுது அதை ரீல்ஸ் எடுத்து போட்டு பல கேமராக்களை வர சொல்லி ஐயோ என் இஸ்லாமிய சொந்தங்கள் இப்படி பாதிக்கப்படுகிறார்களே, ஐயோ நான் என்ன செய்வேன் அப்படின்னு என்னைக்காவது வீடியோ போட்டிருக்காப்லையா? ஏன் இப்போ திருவொற்றியூரில் மாடு வெட்டக்கூடாதுன்னு ஒரு இந்து முன்னணிக்காரன் 2 போலீஸை கூப்பிட்டு போய் தடை பண்ணி பெரிய பிரச்சனையாச்சு. இப்போ மாட்டுக்கறினாக்கா இதை முஸ்லீம் மட்டும்தான் மாட்டுக்கறி திம்பாங்கல்ல, இந்துக்கள் நிறைய பேர் மாட்டுக்கறி திங்கிறாங்க. கிட்டத்தட்ட 90% மக்கள் இந்துக்கள்லேயே மாட்டுக்கறி திங்கிறாங்க. அப்போ நீ யாரை மாட்டுக்கறி திங்கிறான்னு சொல்கிற? அது இந்துக்களுக்கு எதிரானது இல்லை, அது ஒட்டுமொத்த அது மன்னிக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டும் இல்லை, அது இந்துக்களுக்கும் எதிரானது. இது இப்போ இந்த மாட்டுக்கறிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, நான் ஏன் எடுத்துகிட்டு வரேனாக்கா மாட்டுக்கறிங்கிறது பிஜேபியோட அஜெண்டா கிடையாது. இப்போ திருப்பரங்குன்றான்னு ஒரு விஷயம் எடுத்துட்டீங்கன்னாக்கா அது பிஜேபியோட அஜெண்டா. நீங்கள் மாட்டுக்கறிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது நாட் ஒன்லி பிஜேபி அஜெண்டா, அது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. ஏன் சொல்கிறேன்னாக்கா நீங்கள் வடகிழக்கு மாகாணங்களுக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே மாட்டுக்கறியில் நாய்கறியே சாப்பிடுவாங்க. அங்கே பிஜேபி என்ன தெரியுமா சொல்லி ஓட்டு கேட்பான்? மாட்டுக்கறி சாப்பிட்டுக்கிட்டே ஓட்டு கேட்பான், நாய்கறியை சாப்பிட்டுக்கிட்டே ஓட்டு கேட்பான் அவன். அப்போ அவனுக்கு மாட்டுக்கறி திங்கணும், நான் இந்த கறியை தடை பண்ணணும், அந்த கறியை தடை பண்ணணுங்கிறது பிஜேபியோட அஜெண்டா இல்லை, ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. ஆர்எஸ்எஸ் தான் மாடு வெட்டக்கூடாது, அது கோல்வால்கருடைய அஜெண்டா, அது சாவர்கருடைய அஜெண்டா. அப்போ இங்கே குர்பானிக்கு மாடு வெட்டக்கூடாது அல்லது இங்கே திருவொற்றியூரில் மாடு வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது பிஜேபியோட அஜெண்டாவை மட்டும் அவங்க இங்கே அப்ளை பண்ண வரல, ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவே அப்ளை பண்ணுறது தான் இங்கே வந்திருக்காங்க. இப்போ இதை பார்த்து எங்கேயாவது நம்ம பர்வேஸுக்கு கண்ணீர் விட்டு கதற எழுது வீடியோ போட்டு ஐயோஹோ என் இஸ்லாமிய சொந்தங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கதறல் வீடியோ போட்டுக்கிறேன். முஸ்லீம் ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சு, அதே தீர்ப்பு அதே நீதிமன்றத்துலேருந்து. அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? இப்போ பேசாமல் வேடிக்கை பார்த்தா உட்காந்துருந்தீங்க. ஆனால் தமிழ்நாடு திமுக அரசாங்கம் இருக்கும் பொழுது அவங்க ஒரு ஜீவோ போட்டு அதை வந்து சட்டமாக்கி அதை இங்குள்ள வச்சுருந்தாங்க, முஸ்லீம்களுக்கு ரிசர்வேஷன் உண்டுன்னு வச்சுருந்தாங்க. அந்த முஸ்லீம் ரிசர்வேஷனை டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. தாவேக அரசு நீதிமன்றத்தில் எதை பேசணுமோ எந்த பாயிண்ட்டை முன்வைக்குமோ வைக்காமல் டோட்டலாக கோட்டை விட்டுட்டு எல்லா ஹியரிங்லையும் பின்வாங்கிட்டு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள ரிசர்வேஷன் கிடையாதுங்கிறத இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிற அரசு யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவேக அரசு. இப்படி ஒரு தீர்ப்பு வரும் பொழுது பர்வேஸ் எங்கேயாவது ஐயோ என் சொந்தங்களுக்கு இப்படி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஏதாவது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஏதாவது ரீல்ஸ் போட்டார். அவருக்குங்க அவர் எப்படின்னா இஸ்லாமியர்கள் அவர் ரொம்ப பணம் படைச்ச இஸ்லாமியர். அவர் எதை வேணாலும் விலை கொடுத்து வாங்குவாப்பில், எதை வேணாலும் காசு கொடுத்து வாங்குவாப்பில். அதனால் நீங்கள் என்ன உரிமைகள் பறி போனாலும், எவ்வளவோ சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டாலும், இந்து மக்கள் பாதிக்கப்பட்டாலும், கிறிஸ்துவ மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு மாதம் மாலு கரெக்டாக வருதா அவ்வளோதான் அவருக்கு தேவை. இவர் முதல்ல அமைச்சராக உள்ளே போனோன்னு நம்ம சொல்லியிருக்காப்புல, மாதம் கன் மாதிரி எனக்கு கமிஷன் வந்துடணும், இதுதான் முதல்ல உள்ளே போனோன்னு சொன்னது. எங்கெங்கேருந்து வருமோ அதெல்லாம் எனக்கு கரெக்டாக வந்துடணுங்க. அப்புறம் சேர் இருந்திருக்கு, அந்த சேரை தூக்கி போட்டு 45,000 ரூபாய்க்கு ஒரு சேர் இருக்குது, அதை வாங்கி போட்டால் தான் அவரோட டிக்கி அதில் பார்க் பண்ணுவாப்லையா, அதை வாங்கி போட்டால் தான் உட்காரன்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த சேரை போட்டு தான் வாங்கி போட்டு உட்காந்துருக்காப்ல. இவருக்கு எளியவர்களின் பிள்ளைகள், ஏழைகளின் பிள்ளை யார்? பர்வேஸா?
பர்வேஸ் எப்படி தெரியுமா அமைச்சரானாப்புல, இவர் வந்து நம்ம இவர் இருக்காரு பாருங்க, புசியானந்தே விஜய்க்கு எடுப்பு, அந்த புசியானந்துக்கு இவர் எடுப்பு. புசியானந்துக்கு 6 மணிக்கு மேலே என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குற நபர் தான் நம்ம பர்வேஸ். காசு சும்மா விளையாடும் தம்பிக்கிட்ட, அப்படி தண்ணி மாதிரி கரைப்பாப்புல. பணத்திலேயே பிறந்து பணத்திலேயே வளர்ந்த புள்ள. பணத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது. யார் என்ன கேட்டாலும் பணம் அடுத்த நிமிஷம் தட்டி விட்டுருவாப்புல. அதனால் பாதிக்கப்படுற இஸ்லாமியர்கள் மீதெல்லாம் இவர் இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால அந்த கரிசனம்லாம் இவர் மேலே காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவருக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்பட போகிறதில்ல. இதில் பாதிக்கப்பட போகிறது விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய இந்துக்கள். இந்த மிடில் கிளாஸ் கீழே இருக்கிற இந்து முஸ்லீம் கிறிஸ்து தான் பாதிக்கப்படுறத தவிர இந்த மாதிரி இந்த பண முதலைகள் இருக்கு பாருங்க, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ இந்த அமைச்சர்லாம் ஒப்பாரி வைக்கிறாங்களே, எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். முதல்ல இந்த ஒப்பாரி எதுக்கு? படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, சரி ரிலீஸ் ஆயிடுச்சு, லேட்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு, சரி லேட் ரிலீஸ். எதுக்காக லேட் ரிலீஸ்? யார் இது தடை பண்ணா? முதல்ல திமுக அரசாங்கம் தடை பண்ணுச்சா? ஃபஸ்ட்டு தடையாக இருக்கும் பொழுது திமுக தான் காரணம். இதுக்கு எப்படிப்பா திமுக காரணம்? சென்சார் பிரச்சனைப்பா. சென்சாருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. சென்சாருங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டுடைய பாடி. அதனால் எதுவாக இருந்தாலும் பிஜேபி தாம தடை பண்ணிருக்கணுங்கிறத இது நேச்சுரல். இது வந்து எல்லாருக்கும் புரிய வேண்டிய ஒரு உண்மை. அது ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரூத் இது. அப்போ ஆனால் என்ன சொன்னாங்க, இல்லை திமுக தன்னுடைய ஆளை சென்சார் போர்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு தடை விதிக்க சொல்லி திமுகவிற்கு பணம் கொடுத்து எவ்வளோ பெரிய கதையை வருங்க. இதை மாரிதாஸ் கூட இப்படி ஒரு கதை சொல்ல மாட்டாங்க, ரங்கராஜ் பாண்டே கூட இப்படி ஒரு கதையை சொல்ல மாட்டான், யார் எங்கள் சீமான் கூட இப்படி கதையை சொல்ல மாட்டாப்புலுங்க. இப்படி ஒரு கதையை சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி வந்து சொல்கிறாப்புல, யார் இந்த படத்தினோட இயக்குனர் ஹெச்வின் சொல்கிறாப்புல, படத்துக்கு என்னங்க பிரச்சனை, ஏன் இவ்வளோ ரிலீஸ்னாங்க? இல்லைங்க சென்சார் பிரச்சனை அவர் சொல்கிறாப்புல. ஃபஸ்ட்டு கொண்டு போனால் சில கட்டுகள் சொன்னாங்க, கட் பண்ணிட்டு கொண்டு போய் கொடுத்தோம். எனக்கு வழக்கமாக சென்சாருக்கு அப்ளை பண்ணுற டேட்டை விட 10 நாளைக்கு முன்னாடியே கொண்டு கொடுத்துருக்காப்புல. ஏன்னா குறித்த நேரத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஹெச்வின் வந்து 10 நாளைக்கு முன்னாடியே கொண்டு கொடுத்துருக்காப்புல. ஹெச்வின் சொல்கிறாப்புல அதை ஃபஸ்ட்டு கொண்டு போனால் 4 கட்டம் 5 கட்டம் சொல்லியிருக்காங்க, அதை பண்ணிட்டு திரும்ப ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது சில கட்டுகள் சொல்லியிருக்காங்க, அதை கட் பண்ணிட்டு திரும்ப அவங்க அப்ளை பண்ணும் பொழுது அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒர்க் ஆகலை, லாகின் பண்ணி உள்ளே போகல, சில இன்டர்நெட்டில் சில சிக்கல்கள், ஆன்லைன் சிக்கல்கள். அப்போ அதுக்குள்ளே டேட்டு முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால ட்ரிபியூனலுக்கு போயிட்டாங்க. உடனடியாக ட்ரிபியூனலுக்கு போனதில் லேட் ஆகி போச்சு, அங்கே பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. அதனால் இப்போ உங்கள் கோர்ட்டுக்கு போனது வந்தது எல்லாமே சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இதுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் திமுகவிற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் சொன்னது சென்சார் பிரச்சனை, சென்சாருக்கு எங்களுக்கு தான் பிரச்சனை ஆகி போச்சுங்க. அப்போ இந்த படத்துக்கான பிரச்சனை சென்சார் பிரச்சனை. இவ்வளோ நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு சென்சார் யார்கிட்ட இருக்குது? பிஜேபிகிட்ட இருக்குது. பிஜேபி எதுக்கு கூப்பிட்டு உட்கார வைக்கணும் விஜயா? ஏன் பிஜேபி நான் தான் அப்போ டிவிக்கே இஸ் ஈக்குவல் டு பிஜேபின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நானே பிஜேபி வந்து டிவிக்கே உட்கார வச்சுருக்கு நான் ஏன் சொல்லணும்? ஏன்னா பிஜேபி டிவிக்கேவை ஒரு கொட்டு வச்சு உட்கார வைக்கணும், ஒரு இக்கு வச்சு உட்கார வைக்கணும். எங்கேயும் தன்னை விட்டு போயிடக்கூடாது, இவனுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துட்டே இருந்தோம். ஒன்று. ரெண்டாவது, அதாவது இந்த பிஜேபிக்கு டிவிக்கேக்குமான சண்டை இருக்குது பாருங்கள், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு நம்ம அந்த சூரியும் சிவகார்த்தியும் சண்டை போட்டுப்பாங்களா, அந்த மாதிரி பிஜேபியும் நம்ம டிவிக்கேவும் அப்படி ஒரு சண்டை, பயங்கரமான சண்டை. அப்புறம் குறுக்க வந்து திமுக சொல்லுவாங்க, ஏப்பா ஓரமாக போய் விளாடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. சண்டை போடுறாங்களா, அது பிஜேபி இவங்க சண்டை போடுறாங்களாம். அது கூப்பிட்டு உட்கார வச்சது இவன் நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும், இவன் கேட்டதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா கையை விட்டு நழுவிடுவான் பையன் தம்பி, அதனால் கைக்குள்ளேயே வச்சுக்கணுங்கிறதா தான். ஏற்கனவே அவர் கேட்ட Z+ பாதுகாப்பு அதை கேட்டாப்பே, அதை உடனடியாக கொடுத்து அவர் கைக்குள்ளே வச்சுக்கிட்டது. அதுக்கப்புறம் அந்த 41 பேர் செத்ததுக்கு பார்த்தீங்களா, அது சிபிஐ கேஸாக மாறினது. ஏன் சிபிஐக்கு மாற்றணும்? எல்லாம் பிஜேபி கையில் இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு மருந்து கம்பெனி வடமாநிலத்தில், பீகார் போன்ற வடமாநிலங்கள், அங்கே குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காஃப் சிரப்பு, அதை தயாரிக்கிறது யார் தெரியுமா? நம்ம விஜயினுடைய சித்தியினுடைய பையன் இருக்காப்புல விக்ராந்த், அவருடைய மாமனார் கம்பெனி. அந்த மருந்தை குடிச்சிட்டு பல குழந்தைகள் டெத்து, டக்குன்னு கொடுத்த குழந்தைங்க செத்து போடுது. குழந்தைங்க எண்ணற்ற குழந்தைகள் செத்து போகுது. அப்புறமா என்னென்னு பார்த்தோம்னாக்கா, இந்த காஃப் சிரப்பை எழுதி கொடுத்த டாக்டர்கள் யாராவது எழுதி கொடுத்தாங்களோ அந்த குழந்தைகளுக்கு டெத்து விசாரணையில். அப்புறம் அவங்கள பிடிச்சி பார்த்தோம்னாக்கா அந்த காஃப் சிரப்பு கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் செத்துடுறாங்க. அந்த காஃப் சிரப்பு, இந்த காஃப் சிரப்பு ஓனர் யார்? இங்கே தமிழ்நாட்டில் இருக்காப்புல, அவர் யார்? விக்ராந்திரிய மாமனார். விக்ராந்த் யார்? விஜயனுடைய சித்தி பையன். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு மருந்து கம்பெனி நடத்திட்டு இருக்காங்கனாக்கா, அப்போ விஜயனுடைய இன்புட்டில் இருக்குமா இருக்காதா? அவருடைய பணங்காசு உள்ள இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது நாம் வைக்கிற கேள்வி. அப்போ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எங்கே இருக்குனாக்கா, அமித்ஷாவுடைய டேபிளில் இருக்குது. இது எல்லா ஃபைல்ஸும் எங்கே இருக்குது? நீ ஒரு பக்கம் நகர்ந்தா கூட ஏற்கனவே அவர் மேலே 15 கோடி மறைச்சாப்புல, அந்த கருப்பு பணத்தை மறைச்சி வச்சிருந்தாப்புல புலி படத்தில். ஒரு படத்துக்கு 15 கோடி மறைச்சி வச்சிருந்தாருன்னா அவர் நடித்த மொத்த படத்தை எடுத்து பாருங்க, அப்போ எத்தனை கோடிகள் கருப்பு பணத்தில் புழங்குவார்? இதுக்கு பேர் ஊழல் இல்லையா? இன்னைக்கு விற்கிறாங்க டிக்கெட்டு, பூரா பிளாக் டிக்கெட், பூரா பிளாக்ல டிக்கெட் விட்றாங்க, கவுண்டர்லேயே பிளாக்ல டிக்கெட் விட்றாங்க. ஒரு படம்னாக்கா 200 ரூபா டிக்கெட் ஆன்லைனில், அவ்வளோதானே. நேராக போய் எடுத்தோம்னாக்கா 10 ரூபா கம்மியாக இருக்கும்.
இதில் ஆன்லைன் எடுக்கும்பொழுது 30-40 இந்த கன்வின்சிங் பீஸ்ன்னு போடுவாங்க, 220-230 வரும், அவ்வளோதான். இந்த படத்துக்கு போனோம்னாக்கா கவுண்டர்லேயே 700 டிக்கெட், கவுண்டர்லேயே 600 டிக்கெட், கவுண்டர்லேயே 1000 டிக்கெட். இதை எடுத்து வெளியில் இவங்க விற்கிறது என்னன்னாக்கா 2000, 2500, 3000, 5000 ஒரு டிக்கெட். இங்கே வீடியோ அவ்வளோ வந்துருக்கு. இவர் தான் லஞ்சத்தை ஒழிக்க போகிறார். இவர் தான் சொல்கிறாரு, யாராவது லஞ்சம் கேட்டாக்கா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னா, கவுண்டரில் போய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் புரடல் தட்டி அனுப்பிச்சுடுவான். இல்லைன்னா என் பேரை சொல்லுங்க விஜய் அப்படின்னு. ஏங்க நீங்கள் இவர் தான் சொல்கிறாரு, என் பேரை சொல்லுங்கள் லஞ்சம் கேட்டாங்க. உங்கள் பேரை சொல்லி தாங்க அவன் லஞ்சமே கேட்குறான். உங்கள் பேரை சொல்லி தான் லஞ்சமே கேட்குறேன். நீங்கள் தானே சொல்லிங்க பணமா ஜனமானு கேட்டால் நான் ஜனம்னு தான் சொல்லுவேன். இப்போ சொல்ல வேண்டியதானே பஸ்ஸு, ஜனம்தான்ப்பா முக்கியம், பிளாக்ல டிக்கெட் விற்காதீங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்லை. இப்போ சொல்லுங்களா, நீங்கள் பேசுங்க பார்ப்போம். பணமா ஜனமானு கேட்டார்ல. இவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தில் அவ்வளவு மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு துன்பம் துயரத்தோட அடி வாங்கிக்கிட்டு போலீஸ் மிதி வாங்கிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜாலியாக என்ன பண்ணுறீங்க, டெல்லிக்கு போய் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நீங்கள் இப்போ ஜனம் முக்கியம் இல்லை, எனக்கு பணம் தான் முக்கியம், படத்தை ரிலீஸ் பண்ணு. படம் எப்போ ரிலீஸு? இன்னைக்கு ரிலீஸு. இது எப்போ இன்னைக்கு ரிலீஸ் முடிவு பண்ணாங்க? எப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுனாக்கா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க, அல்லது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வரும். அந்த தேதியில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வரும், ஒரு மாதம் ப்ரொமோஷன் நடக்கும், அப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த படத்தை இவ்வளவு சீக்கிரமாக ஒரு 3-4 நாள், அதாவது எஸ்எஃப்ஐ மற்றும் இங்கே எஸ்எஃப்ஐ போராட்டம், அங்கே வந்து இந்த ஜந்தர் மந்தரில் போராட்டமாகி அது பயங்கர பீக்குக்கு போகும் பொழுது உடனடியாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் தேவை எங்கேருந்து வருது? எப்போவுமே ஒரு படம்ங்கிறது ஒரு மாதம் ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு சென்சார் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நீங்கள் முடிச்சு படம் உங்கள் கைக்கு வந்துருச்சு, ரிலீஸ் பண்ண வேண்டிய உங்கள் கையில் இருக்கு, நீங்கள் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதை அப்போ நீங்கள் கூப்பிட்டு சொல்ல வேண்டியது, ஏங்க எனக்கு வந்து பணம் முக்கியம் இல்லை, ஜனம் தான் முக்கியம், இந்த போராட்டம் போயிட்டுருக்கு, இதை போட்டு டைவெர்ட் பண்ணாதீங்க, அதனால் அந்த போராட்டம் முடியட்டும், எனக்கு வந்து நீட்டு காலியாகணும். நான் ஒன்றும் அனிதா வீட்டுக்கு போனது ஏதோ மக்களை ஏமாத்துறதுக்காக போல, உண்மையிலேயே உணர்வோடு நான் போனேன். நீட்டுங்கிறது வேண்டாங்கிறது என்னமோ. அதனால் அந்த போராட்டம் வந்து பீக்கில் போயிட்டுருக்கு. அதனால் அந்த படத்தை போட்டு பீக்கில் போகிற போராட்டத்தை நீங்கள் டவுன் பண்ணி விட்றாதீங்க. அதனால் படத்தோட ரிலீஸ் டேட்டை மாற்றுங்கன்னு சொல்லி 4 நாளைக்கு முன்னாடி 5 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுறீங்க. எப்படி ஒரு படம் இவ்வளோ பெரிய ஹீரோடைய படம், அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய ஹீரோட படம், அது சிஎம் உடைய படம் 4-5 நாள் அனௌன்ஸ் பண்ணி டக்குன்னு வருமா படம்? அப்போ இந்த போராட்டத்தை மடைமாற்றணும், இந்த போராட்டத்தை எப்படியாவது காலி பண்ணணுங்கிறதுக்காக இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய கலையப்படுத்தி கேட்டோம்னாக்கா பணமா ஜனமானாக்கா இவர் ஜனம்னு தான் சொல்லுவாரா? இது கை தட்டிருப்பாங்க. ஒருத்தவனாக முட்டி போட்டு போகிறான், ஒருத்தவன் மண்ணு சோறு திங்கிறான். இல்லை, இவங்க மண்ணு சோறு திங்கல, அது பொய்யான தகவல். மண்ணை மட்டும்தான் இவங்க தின்றுருப்பாங்க, சோறு தின்றுக்க வாய்ப்பே கிடையாது. முட்டி போட்டு நடந்து போனாங்கல்ல, முட்டி போட்டு நடந்து போல, முட்டி போடுவாங்க, அது நல்லா தெரியும், அது நடந்து போகிறது கிடையாது. ஆனால் திரும்ப அவர்கள் இவங்களுடைய கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்குறது இழுக்கடிச்சார் இல்லைங்களா? அந்த நேரத்தில் இந்த டிவிகே ஐடிஸ் முழுக்க எவ்வளவு இழிவாக தரக்குறைவாக திரும்ப பேசினாங்க தலைவர் வெளிச்ச தமிழரை. அந்த உன்னையெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வச்சிருந்தா, உன்னையெல்லாம் உட்கார வைக்கணும், இந்த மாதிரியான வார்த்தைகள், வாடா போடா, ஜாதி ரீதியாக ஜாதி வன்மத்தில் வன்னியரசனை அந்த பேரில் வந்து ஒரு ரைமிங்கை போட்டு கெட்ட வார்த்தையோட வன்னியரசனையும் தலைவர் வெளிச்ச தமிழரையும் அவ்வளவு ஆபாசமாக சாதிய வன்மம் கொண்டு பேசினாங்க. எனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு அவர் கொஞ்சம் காலம் நடத்துறாரு, அதுக்கு பொறுக்க முடியாது அவங்களால. அவ்வளவு ஜாதி வன்மத்தோடு எழுதினானுங்க. ஏன் அஜித் அவரோட குடும்பத்தை பற்றி அவ்வளோ வன்மத்தோட, அவங்க ஒய்ஃபை பற்றி குழந்தையை பற்றி எழுதினவனுங்க. சிவகார்த்திகேயன் வீட்டு பெண்களை குறித்து அவ்வளோ ஆபாசமாக எழுதினவங்க. அப்போ இவங்க தலைவர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு பிஜேபி தான் காரணம், சென்சார் தான் காரணம்னு செய்ததுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது இவனுங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு தடையாக இருந்த பிஜேபி கவர்மெண்ட்டை குறித்து இதே மாதிரி தரம் தாழ்ந்த வார்த்தையை பயன்படுத்தியோ அல்லது நேர்மையான முறையில் எங்கேயாவது விமர்சிச்சிருப்பாங்களா? பிஜேபி தான் காரணம் அப்படிங்கிறது எங்கேயாவது சொல்லியிருப்பாங்களா? சொல்ல மாட்டாங்க, வாயவே திறக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் பிஜேபியோட ப்ராக்சி ஆச்சு. பிஜேபியோட பி டீம், ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ள குழந்தை. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகி அப்படி என்ன தமிழ்நாட்டில் அப்படி புரட்டி போட போகுதுன்னு நான் கேட்குறேன். அப்படி என்ன தமிழ்நாட்டோட பிரச்சனை தீர்ந்துருமா? தண்ணி பிரச்சனை வரவே இல்லைங்க. போன 19ஆம் தேதி திறக்க வேண்டியது, 1 மாதம் கடந்துருச்சு, இன்னமும் தண்ணி திறக்கல டேம்லேருந்து. அவன் வாயிலையும் வயிற்றுல வச்சுட்டு நீங்கள் டெல்டா மாவட்டம் விவசாயிகளை, அந்த பக்கம் விவசாயிகளாக வாழ்கிறாங்க இல்லைங்களா, அந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் விவசாயிகள் எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு. முழுசாக தள்ளுபடி பண்ணுறேன்னு போய் சொல்லிட்டு அவங்களை ஏமாற்றிட்டு 5000 10,000 தள்ளுபடி பண்ணல, அவ்வளவு கோபத்தில் இருக்காங்க விவசாயிகள். அப்போ தண்ணி எப்போ திறப்பீங்கன்னு புசியானதை கேட்டோம்னாக்கா அவர் இந்த கண்ணில் உள்ள தண்ணியை வடிச்சுக்கிட்டு தேட்டரில் போய் உட்காந்துருக்காப்புல. ஒரு ப்ரெஸ் மீட் இதை குறித்து ஒரு கேள்வி, எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறது கிடையாது, ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறது கிடையாது. புசியானது நேரடியாக தேட்டரில் உட்காந்துக்கிறது, பிளாக் டிக்கெட் விற்கிறது, யாராவது ரசிகர்கள் வந்தால் ரசிகர்களை பார்க்குறது. அப்போ எந்த துறைக்கு நீங்கள் அமைச்சர்? நீர்வளத்துறைனாக்கா நீர்வளம் குறித்த கேள்வி நீ தான் பதில் சொல்லணும், வேறு யார் பதில் சொல்லலாம்? துறைமுருகன்ட்ட போய் கேட்குறதா? இந்த ஆட்சி நீ தானே நீர்வளத்துறையே, உன்னை தான் கேட்க முடியும். நீ போய் தேட்டரில் உட்காந்துனா எவன்கிட்ட போய் கேள்வி கேட்குறது? எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறதே கிடையாது. அப்புறம் இவர் இருக்கார் பாருங்க, விக்னேஷ், டாஸ்மாக் துறை, அவரு இப்படி தான், அவரு கண்ணை கசக்கிட்டு இது படம் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல.
என்னங்க 10 ரூபா போன ஆட்சியிலேயாவது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்க. அந்த 10 ரூபா எதுக்குனாக்கா பாட்டில் திருப்பி கொடுத்தாங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த 10 ரூபா. அப்போ அதில் லஞ்சமே இல்லை. எக்ஸ்ட்ரா 10 ரூபானாக்கா பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா கொடுக்க போகிறாங்க. ஏன்னாக்கா பாட்டில் தூக்கி உடைக்கிறது வீணா அடைக்காம அதே கடையில் கொடுத்து 10 ரூபா வாங்கி. ஆனால் இந்த ஆட்சியில் பாருங்கள் பாட்டிலுக்கு 20 ரூபா. எதுக்குடா லஞ்சம்? இப்போ போன ஆட்சியில் லஞ்சமே வாங்கலை. பாட்டிலுக்கு 10 ரூபானாக்கா பாட்டில் திருப்பி கொடுத்தா 10 ரூபா கொடுக்க போகிறாங்க. அப்போ அது எப்படி லஞ்சமாகும்? இந்த ஆட்சியில் பாருங்கள் பாட்டிலுக்கு 20 ரூபா. பாட்டில் இவங்க திருப்பி கொடுத்தா 10 ரூபா. அப்போ எக்ஸ்ட்ரா 10 ரூபா எதுக்கு வாங்குற? எக்ஸ்ட்ரா நம்பர் நான் கேட்டேனா வடிவேலு கேட்பாப்புல அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 10 ரூபா எதுக்கு? அப்போ லஞ்சம் உன்னுடைய ஆட்சியில் நடைபெறுது. இதை கேட்டோம்னா நாங்கள் வந்து இதை ப்ரைவேட் ஆக்கலாம் முடிவு பண்ணுறோம். யோ ப்ரைவேட்டில் தான் லஞ்சம் ஊழல் அதிகமாக தலைவிரிச்சாடும். அந்த இதுனா குஜராத்தில் ஒரு பாலம் கட்டினாங்களா, மோர்ஃபி பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு. அது யார் கட்டினது? யாருக்கு? டைட்டன் வாட்ச் கம்பெனி இருக்குல்ல, டைட்டன் நம்ம கட்டுவோம்ல வாட்ச். அந்த டைட்டன்கிற வாட்ச் காலங்காலமாக வாட்ச் தயாரிக்கிற கம்பெனி புதுசாக இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கம்பெனின்னு ஓப்பன் பண்ணுறான். அவங்ககிட்ட தூக்கி அந்த பல கோடி ரூபா பொறுமானம் உள்ள அந்த கான்ட்ராக்டை எங்கே வாட்ச் கட்டுறவன்ட்ட போய் நீ பாலம் கட்டுற கான்ட்ராக்டை கொடுத்தா அவன் எப்படி கட்டுவான்? அவன் இப்படியே பார்த்துட்டு இருப்பான். டயத்துக்குள்ளே வளைய முடியும் டயத்துக்குள்ளே வளைய முடியும்னு இருப்பான். அவன் டக்குன்னு முடிச்சுட்டு வந்திருப்பான். அத்தனை உசுறுகள் பழி போச்சு. எப்படி போச்சு? அப்போ ப்ரைவேட்டுக்கிட்டே நீ உனக்கு கொடுத்தீங்கன்னாக்கா இப்படி தான் போகும். இப்போ கவர்மெண்ட் இருந்துச்சுனாக்கா நம்ம சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கலாம். ஊழல் அதிகமாக நடக்காது. கவர்மெண்ட் ஆஃபீஸருடைய கண்ட்ரோலில் இருக்கும். ப்ரைவேட்டை பிடிச்சினாக்கா அவ்வளோதான். பாட்டிலுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறனாக்கா நாங்கள் ப்ரைவேட்டுக்கு மாற்றலான்ற யோசனையில் இருக்கும். இவங்க பூரா அப்படி தான் ப்ரைவேட்டாக்க போகிறாங்க. டோட்டலாக ப்ரைவேட்டாக்க போகிறாங்க. இப்போ பாருங்கள் ஆவின் வந்து பால் தட்டுப்பாடு. நேற்று இன்றைக்கெலாம் நியூஸு பால் தட்டுப்பாடு. ஏன்னாக்கா போன வாரமே ப்ரைவேட் கம்பெனிக்காரன் மில்க்கு பால் கம்பெனிக்காரெல்லாம் 5 ரூபா விலை ஏற்றிட்டான். இப்போ நீ இங்கே ஆவின் இல்லைனாக்கா ப்ரைவேட்டுக்கு போவ. அப்போ நீ 5 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணும். அதனால் திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒரு பால் தட்டுப்பாடு. இதுக்கு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கிட்டு இது பிரச்சனையாகும். இதை பற்றி நியூஸில் அதிகமாகும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பால்வளத்துறை அமைச்சர் வருவார். இதை நாங்கள் ப்ரைவேட்டுக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் அப்படிம்பாங்க. இப்போ ஸ்கூல்ஸ் பாருங்கள் பெரும்பாலும் ப்ரைவேட் ஆகிருச்சு. எல்லாமே ப்ரைவேட்டாக போகுது. கரண்ட் பிரச்சனை வந்துட்டே இருக்கா. அப்போ நம்ம சொல்ல சிடி நிர்மகுமார் ஒரு 2 மாதம் கழிச்சு பாருங்கள் சிடிஆர் வந்து இது கொடுப்பாவில் அந்த பேட்டி 2-3 மாதம் கழிச்சு எங்களால் அதை உள்ளுக்குள்ளே திமுகவை சேர்ந்த அதிகாரிகள் இருந்துக்கிட்டு எங்களை வேலை செய்ய விட மாட்டாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு வழி தெரியல. கரண்ட் பிரச்சனை மக்கள் கரண்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது. கரண்ட் தேவையான அளவு உங்களோட ஸ்டாக் இருக்குது. ஆனால் இந்த அதிகாரிகள் பண்ணுற குழப்பங்கள் இருக்குல்ல அதில் தான் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு இந்த கரண்ட் பிரச்சனையில் ஒரு உச்சத்தை நம்மளை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதனால் நாங்கள் வந்து ப்ரைவேட் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். இந்த விஜய் கூட நடித்த நடிகர்கள்லாம் இப்போ வந்து பேட்டி கொடுக்குறாங்களா அவங்க சொல்லுவாங்க நான் வந்து அப்போ விஜய் சார் வந்து அமைதியாக இருப்பார். பார்த்தோம்னா திடீர் ரசிகர்கள் பயங்கரமாக வந்துடுவாங்க. நான் பார்ப்பேன் நான் நிறைய பேர் நடிச்சிருக்கேன்னா எல்லாருக்கும் வர்றதில்லை. விஜய் சாருக்கு அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் டக்குன்னு வந்துடுவாங்க எங்கே போனாலுமே. அப்போ நான் கேட்பேன் சார் என்ன சார் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு என்ன சார் பண்ணீங்கன்னொன்னே சார் சைலண்டாக சொல்லுவாப்புல ஏதாவது பண்ணணும் ப்ரோ அப்படின்னு சொல்லுவாப்புல. ஆனால் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாப்புல அதை தான் இப்போ பண்ண போகிறாப்புல அப்படின்னு சொல்லுவாங்க. யோ சொன்னவங்களாம் நான் சேர்த்து சொல்கிறேன். அவர் ஏதாவது பண்ணணும்னாக்கா அவர் பண்ணியிருக்காரு. யார் தெரியுமா பண்ணியிருக்காரு? ஏதாவது பண்ணணும்னு சொன்னது தன்னுடைய கட்சி தன்னுடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளுக்கு ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்கள் எல்லா பேரும் உள்ளே போய் படம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டு கதறி எழுது இது ப்ரொமோஷனாக மாற்றுறது. இப்போ உங்கள் அமைச்சர்கள்லாம் நாங்கள் சம்பளம் கொடுக்குறது இதுக்கு தானே. இந்த ஜனநாயகம் படத்தை போய் நீங்கள் அழுது ரீல்ஸ் போட்டு அதை எல்லா மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லையும் அதை ஒளிபரப்பு பண்ணி உங்கள் நேரத்தை வீணிட்டு இதுக்கு வந்து எங்களுடைய காசை நீங்கள் பயன்படுத்துவீங்க. இப்போ இதுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை அமைச்சராக உட்கார வச்சுருக்கோம். இன்றைக்கி பாருங்கள் தூத்துக்குடியில் ஏற்கனவே செத்து போனாப்புல சாகடிக்கப்பட்டாப்புல சபரி வருமே அதே தூத்துக்குடியில் அருணாச்சலம்ங்கிற 26 வயது இளைஞர் போலீஸ் கூட்டு போயிருக்காங்க. பிளாக்ல சரக்கு வித்தாப்புல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ல கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் அவர் ரொம்ப ஒல்லியாக இருக்காப்புலங்க. ரொம்ப ஒல்லியாக இருக்க மனோபாலாவோட ஒல்லியாக இருக்காப்புலாம் பார்த்துங்க. அப்படியாப்பட்ட ஒரு 26 வயசு பையன். அந்த பையனை பார்த்தாலே பரிதாபமாக இருக்குது. அடிச்சு கொண்டாங்க. லாக்அப் டெத்து. சாகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காப்புல. மரண வாக்குமூலம் பேசியே கொடுத்துருக்காப்புல வீடியோவா. என்னை போலீஸ் நைட்டு முழுக்க வச்சு அடித்தாங்க அப்படிங்கிறத அவரே கொடுத்துருக்காப்புல. லாக்அப் டெத் என்ன பண்ண போகிறீங்க? நாங்கள் வந்து எல்லாம் அப்படியே வளர்த்து தள்ளிடுவோம் அறுத்து குமிச்சிருவோம். நீங்கள் இதை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்ல வேண்டியவங்க உள்ளே உட்காந்து படத்தை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி எழுது ரீல்ஸ் போட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க. எல்லாம் கால குடும்பம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு நமக்கு தெரியல.